finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை வேர்ல்ட் கப் T20 ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலா தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ, எஸ், நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் 16 அட் நியூயார்க் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் இதுல சவுத் ஆப்பிரிக்கா 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி அந்த ஜிங்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க. லாஸ்டா ஒரு 2 எடிஷன்ஸா பாத்தீங்கன்னா அது T20 ஃபார்மேட்டா இருக்கணும் இல்ல 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்டா இருக்கணும், நெதர்லாந்து சவுத் ஆப்பிரிக்காவை பீட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே தேவர் ரியலி அண்டர் பிரஷர். அண்ட் மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க ஈஸியா வின் பண்ணல, அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் கொடுத்தாங்க தான் சொல்ல முடியும். நெதர்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. பட் த மேன் ஹூ ஸ்டுட் டெஃபினெட்லி டேவிட் மில்லர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு ஒரு சூப்பர் நாக் விளாடினாரு. அவருனால தான் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச்ல ஸ்பெசிஃபிக்கா வின் பண்ணாங்க, இல்லனா 3வது லாஸ் கண்டிப்பா ஆயிருக்கும். அண்ட் ஹியூஜ் கிரெடிட் டு டேவிட் மில்லர், தட் இஸ் சம்திங் டிஃபரண்ட். வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு டிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆல்சோ. அண்ட் போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டா சவுத் ஆப்பிரிக்கா ஃபென்டாஸ்டிக்கா போட்டாங்க. ஸோ ஓவரால் மேட்ச் ரிவ்யூக்கு நம்ம வந்தோம்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா, விச் இஸ் அ குட் டிசிஷன் இந்த மாதிரி ஒரு 2 பேஸ்ட் நியூயார்க் விக்கெட்ல. அண்ட் 103 for 9 நெதர்லாண்ட்ஸ் 20 ஓவர்ஸ். கண்டிப்பா ஒரு டிசப்பாயிண்டிங் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த டஃப் விக்கெட்ல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மேபி ஒரு 15 ரன்ஸ் ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மேட்ச் எஃபெக்டிவா போயிருக்கும். ஏன் ஈவன் நெதர்லாண்ட்ஸ் கூட வின் கூட பண்ணிருக்கலாம். பட் சவுத் ஆப்பிரிக்கா கரெக்டான டைம்ல கம்பேக் ஆகி விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நெதர்லாண்ட்ஸ் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் லைக் என்ன சொல்றது, எங்கல் பிரெட் அவர் தான் ஒரு 40 அடிச்சாரு, ஓகேங்களா, 2 ரவுண்ட்ல வந்தாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா வேன் பீக் ஒரு 23 ரன்ஸ். இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 54 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இருந்தது. அதனாலதான் அவங்களால ஒரு 1 or 3 அடிக்க முடிஞ்சது. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா போலிங் வரும் சூப்பர்ப் நியூ பால் ஸ்பெல் ஃப்ரம் மார்க்கோ யான்சன். ஒரு விக்கெட் எடுத்தாரு, அது வந்து நோ பால் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு, கண்டிப்பா அது கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அண்ட் மிடில் வந்து பாத்தீங்கன்னா நார்க்கியாவும் சூப்பரா அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணாரு. எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா போட்டு கலக்கனாரோ அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, இந்த மேட்ச்லயும் சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அட் த சேம் டைம் ஒட்டினல் பேட்மேன் அவரு செமையா போட்டாருங்க. 4 விக்கெட்ஸ் 4 overs 11 runs 4 விக்கெட்ஸ், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ஹையா ஆக்சுவலா ரேட் பண்றாங்க பாட்மேனோட போலிங்க. நம்ம வந்து பார்த்திருக்கோம் SA T20 லீக்ல வந்து சன்ரைசர்ஸ்க்கு சூப்பரா போட்டாரு அண்ட் வின்னிங் டீம்ல இருந்தாரு. ஸோ பிளஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெபியூ பண்ணாரு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே சூப்பரா போட்டார், 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ கிளியரா தெரியுது பேட்மேன் இஸ் அ வெரி குட் யூஸ் போலர், அதை விட விக்கெட் டேக்கிங் போலர்னு நம்ம சொல்லலாம். ஸோ செமையா போட்டு லாஸ்டா நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க, சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. நான் கூட எஸ் நெதர்லாந்து போல ஸ்டஃப் கொடுப்பாங்கன்னு, பட் 3 for 3 எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா போவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு டென்டேட்டிவா இருந்தாங்க இந்த ஒரு 104 ரன் அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கிளாசன் வந்தாரு, அவரும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆயிட்டாரு. 15 for 4 13 for 4. ஐயோ என்னடா இது இப்படி போகுது. நான் என்ன நினைச்சேன்னா ஓகே முடிஞ்சு போச்சு சவுத் ஆப்பிரிக்கா கதை, மறுபடியும் சோக் ஆயிடுவாங்க போல நெதர்லாண்ட்ஸோடன்ட்டு. அப்பதான் ஒரு மேசிவ் க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் நடந்ததுங்க பிட்வீன் ஸ்டப்ஸ் அண்ட் மில்லர். 65 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருந்தது. ஸ்டப்ஸ் ஃபென்டாஸ்டிக்கா விளாண்டாரு, ஒரு 38 runs தான் அடிச்சாரு, ஆனா சூப்பரா விளாண்டாரு இந்த டஃப் கண்டிஷன்ஸ்ல. அண்ட் மில்லரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. ஸ்டப்ஸ் கொஞ்சம் அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் விக்கெட்ஸ் போச்சு, திருப்பியும் நெதர்லாண்ட்ஸ் கம்பேக் ஆனாங்க. லைக் வேன் பீக் அவரோட செகண்ட் ஸ்பெல்ல வந்து அவரும் வந்து கம்பேக் கொடுத்தாரு. அப்போ திருப்பியும் ஓகே ஸ்டம்பிள் ஆவாங்களோ, ஏன்னா நம்ப மாட்டீங்க, ஐ திங்க் அரௌண்ட் 16th or 17th ஓவர்ல ஒரு மேடின் ஆச்சு சவுத் ஆப்பிரிக்கா விளையாடும் போது. ஸோ ரியலி தேவர் அண்டர் பிரஷர் ஒன்ஸ் அகைன். பட் மில்லர் ஒரே ஒரு ஹோப் தான், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில அந்த ஒரு 12 ball 16 runs to win இருக்கும்போது ஸ்ட்ரைக் அவரே தான் எடுத்தாரு. லாஸ்ட் பால் மகாராஜ் ஒரு சிங்கிள் தட்டுவாரு, அதை எடுத்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் 2 விக்கெட் தான் கையில இருக்கு, போயிடுச்சுன்னா ரிஸ்க்னு சொல்லி அவரே ஸ்ட்ரைக் எடுத்து அந்த பெனால்டி மேட் ஓவர் 19th ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் போட்டாரு. நல்லா அரைக்குழி குத்துனாரு லெக் ஸ்டம்ப் வெளில, ஒரு 6, அப்புறம் தூக்கி கவர்ஸ்ல ஒரு 4, திருப்பி வின்னிங் ஷாட் ஒரு 6 அடிச்சு மேட்சை முடிச்சிட்டாரு. ஒரு பிக்கஸ்ட் ரிலீஃப் தெரிஞ்சதுங்க. மில்லர் அடிச்சுட்டு என்னவோ ஒரு செமிஃபைனல் வின் பண்ண மாதிரி எஸ் அப்படின்னு கத்தினாரு. அப்பவே தெரிஞ்சது ஆஹா சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை எப்படியாவது வின் பண்ணி அந்த ஜிங்ஸை பிரேக் பண்ணணும்ன்றத உள்ளுக்குள்ள பயங்கரமா வச்சிருந்தாங்கன்னு கிளியரா தெரிஞ்சது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க மேல அதிக பிரஷர், அவங்கள பயங்கரமா ட்ரோல் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். சவுத் ஆப்பிரிக்கா இஸ் a fantastic side மக்களே, புரியுதா உங்களுக்கு, நோ டவுட் அபவுட் இட். எஸ் அவங்க பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க ஆன் த பேப்பர். செம்ம டீம் ஆக்சுவலி, ஃபார்முக்கு மட்டும் எல்லாரும் வந்தாங்கன்னா சூப்பரான டீம், அதுல டவுட்டே கிடையாது. பட் ஒன்ஸ் அகேன் ஹியூஜ் கிரெடிட் டு டேவிட் மில்லர். 59 நாட் அவுட், இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல சான்ஸே கிடையாதுங்க. இதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். இந்த மாதிரி T20 ஃபார்மேட்டா இருந்தாலும் உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்தே. ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஒரு டீம் யங்ஸ்டர்ஸை பில்ட் பண்றதுல தப்பே கிடையாது. ஒரு யங் டீமா T20ல போறது தப்பு கிடையாது. அதுல உங்களுக்கு 1 or 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அது வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை பெயில் அவுட் பண்றதுக்கு அதுதான் எக்ஸாக்ட்லி டேவிட் மில்லர் பண்ணாரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வில் பி ரியலி ரிலீவ்ட் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா அவங்களோட போலிங் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இந்த 104 ரன்ஸ் டார்கெட்டை சும்மா சவுத் ஆப்பிரிக்காவை வந்து ஒரு ரணகலம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா.
புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு சீக்கிரம் இது 104 அடிக்க முடியாதுடா என்கிட்ட இருந்துன்ற மாதிரி அவங்க bowling அண்ட் ஃபீல்டிங் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட பேட்டிங் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செட் பேக்கா வந்து அமைஞ்சிருச்சு. அதுதான் சொல்லி ஆகணும். பார்க்கலாம் ரிமைனிங் மேட்சஸ்ல எப்படி அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதான்னு சொல்லி. நெதர்லாண்ட்ஸ் மாதிரி டீம்லாம் வந்து பேட்டிங்ல ஒரு 140 150 அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல அவங்க போலிங்லாம் அதை சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவங்க போலிங் தான். பட் அட் சேம் டைம் மிகப்பெரிய வீக்னஸ் அவங்க பேட்டிங் தான். பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நெதர்லாண்ட்ஸ் ரிமைனிங் மேட்சஸ் போக போறாங்கன்னு. சவுத் ஆப்பிரிக்கா இப்போ 4 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சூப்பர் 8 குவாலிஃபை ஆகிறதுக்கு நெதர்லாண்ட்ஸ் நீட் டு டூ லாட் ஆஃப் ஒர்க். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.